தெய்வ வழிபாட்டிற்கு நாள் கிழமை கிடையாது என்றாலும் சில குறிப்பிட்ட கிழமைகள் திதி நட்சத்திரம் நேரம் ஆகியவற்றில் செய்யும் வழிபாட்டிற்கு ஆற்றல் அதிகம். பிரபஞ்ச சக்திகளும் நேர்மறை சக்திகளும் அதிகரித்திருக்கும் சமயத்தில் நாம் செய்யும் வழிபாடு சாதாரண நாட்களில் நாம் செய்யும் வழிபாட்டை விட பல மடங்கு பலனை அள்ளி தரும். மந்திர ஜபத்துடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மிக விரைவான பலனை தரக்கூடியதாகும். அப்படி வெள்ளிக்கிழமையில் மந்திர ஜபத்துடன் சில சக்தி வாய்ந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் மகாலட்சுமியின் பரிபூரண அருள் கிடைத்து வீட்டிலும் வாழ்விலும் சுபிட்சம் பெருகும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை என்பது மங்களகரமான நாளாகவும் மங்களகரமான காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகிறது. இது மகாலட்சுமிக்கு உரிய நாள் ஆகும். செல்வங்களை அள்ளி தரும் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள் ஆகும். பொதுவாக வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் எந்த ஒரு வழிபாடும் செல்வ வளத்தை அள்ளி தரக்கூடியதாகும். செல்வம் என்றதும் அனைவரும் பணம் பொருள் என்று தான் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அதை விட முக்கியமானது நிம்மதி மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஞானம். இவைகளும் செல்வங்கள் தான். இவை அனைத்தும் கிடைத்தால் மட்டும் ஒருவரின் வாழ்க்கை முழுமை அடையும். இதனால் தான் பெரியவர்கள் வாழ்த்தும் போது 16 விதமான செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் சக்தி வழிபாடு எப்படிப்பட்ட வறுமையில் இருப்பவர்களுக்கும் கோடீஸ்வர யோகம் தரும். இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் படிப்படியாக செல்வ வளம் உயர்வதை கண்கூடாக பார்க்க முடியும். இதற்கு வெள்ளிக்கிழமையில் ஒரு தாம்பாளம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் ஒரு பெரிய காகிதத்தை வைத்து அதன் மையத்தில் பெரிய முக்கோணம் வரைந்து கொள்ள வேண்டும். இதன் மத்தியில் ஓம் சக்தி என எழுதி வைத்து விட வேண்டும். ஓம் சக்தி என எழுதப்பட்ட காகிதத்தின் மீது வெள்ளைத்தாமரையை வைக்க வேண்டும். வெண் தாமரை கிடைக்கவில்லை என்றால் செந்தாமரை கிடைத்தாலும் பயன்படுத்தலாம். இரண்டும் கிடைத்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதோடு உதிரி மல்லிகைப்பூ மற்றும் ரோஜா இதழ்களை உதிர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2 மலர்களையும் கலந்து வைத்துக்கொண்டு ஓம் சக்தி என சொல்லி ஓம் சக்தி என எழுதி தாமரை பூ வைத்த காகிதத்தில் போட வேண்டும். இவ்வாறு ஓம் சக்தி என 108 முறை சொல்லி பூக்கள் போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு குங்குமத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். தாழம்பூ குங்குமத்தால் செய்வது கூடுதல் சிறப்பு. இந்த குங்குமத்தை சிறிது சிறிதாக எடுத்து ஓம் என்று மட்டும் 14 முறை சொல்லி அந்த பூக்கள் மீது வைக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வேண்டுதல் என்னவோ அல்லது என்ன பிரச்சனையோ அது நீங்க வேண்டும் என்றும் சுப காரியங்கள் நடப்பதற்கான தடைகள் அனைத்தும் விலகி நன்மைகளும் அனைத்து செல்வங்களும் பெருக வேண்டும் என குலதெய்வத்தையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் பராசக்தியையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த பூக்கள் குங்குமம் இருக்கும் காகிதத்தை அப்படியே எடுத்து ஒரு தூய்மையான துணியில் கட்டி பூஜை அறையில் வைத்து விட வேண்டும். 3 நாட்கள் அப்படியே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அவற்றை எடுத்து ஆற்றிலோ அல்லது நீர்நிலையிலோ அல்லது கால் படாத இடத்திலோ சேர்த்து விட வேண்டும். இப்படி செய்வதால் அந்த பூக்கள் குங்குமம் ஆகியவற்றின் நறுமணம் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக மனம் வீடு முழுவதும் பரவும். அதோடு நீங்கள் செய்த மந்திர ஜபம் பிரபஞ்ச சக்தியையும் தெய்வீக சக்தியையும் ஈர்க்கக்கூடிய முக்கோண வடிவத்தில் எழுதப்பட்ட ஓம் சக்தி மந்திரம் உங்களின் பிரார்த்தனை அடங்கிய எண்ணங்களின் அதிர்வலைகள் ஆகியன அதில் நிறைந்திருக்கும். இது உங்களின் பிரார்த்தனையை விரைவில் நிறைவேற்றும். இந்த பிரார்த்தனையை வெள்ளிக்கிழமையில் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்களில் செய்வது சிறப்பானது. காலை பிரம்ம முகூர்த்த வேளை அல்லது மாலையில் பிரதோஷ வேளைகளில் விளக்கேற்றி வைத்து செய்வது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். இது போன்ற ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள் நண்பர்களே.